பிராண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் அமுல் 1980களில் இவங்க பால் பவுடர் கொண்டு வரும்போது இவங்க பால் பவுடரை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இந்தியா முழுக்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த சூழலில் தான் வந்து அவங்க பிராண்டுக்கு ஒரு அம்பாசிடர் வேணும், ஒரு லோகோ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த பிளாக் டாட்டட் கேர்ளை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு உண்மையான கேர்ள். சசி தரூர் அவர்களோட தங்கை தான் வந்து அவங்கள வந்து புகைப்படம் எடுத்து அவங்க கையில் ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வந்தாங்க. மேலும் அமுலோட எல்லா விளம்பரங்களுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழலில் என்ன செய்திகள், நடப்பு செய்திகள் இருக்கோ, இந்தியாவோட கிரிக்கெட்டில் ஏதாவது வெற்றி இருந்ததுன்னா, மற்ற விளையாட்டுகளில் வெற்றி இருந்ததுன்னா, மற்ற என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அதை சார்ந்தே இருக்கும். இதை வந்து தொடர்ந்து அவங்க 50 வருடங்களாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னன்னா மக்களுக்கு வந்து அந்த சூழலில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளோட பொருத்தி ஒரு விஷயத்த சொன்னோம்னா நம்மளோட பிராண்ட் வந்து ரொம்ப ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்புறாங்க. இது வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு யுக்தியாகவும் இருக்கு.